வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரேஷன் புழுங்கல் அரிசியில ரொம்ப சுவையான பொரி அரிசி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இத ஒரு டைம் நம்ம கல்லுப்பு சேர்த்து கழுவிக்கணும். ரெண்டாவது டைம் மூணாவது டைம் வெறும் தண்ணியை ஊத்தி கழுவிக்கணும். மொத்தம் 3 டைம் நம்ம கழுவுனாதான் நல்ல வெள்ளையா இருக்கும். இது போல வாடை பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காது. கழுவுன உடனே தண்ணியை இருத்துட்டு ஒரு காட்டன் துணியில போட்டு உலர்த்தி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கழுவிட்டு உலர்த்தியும் எடுத்துட்டேன். இதை நம்ம வாணலியில கொட்டி வறுத்துக்கலாம். எல்லா அரிசியும் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கைவிடாம இது போல வறுத்துட்டே இருங்க. இந்த அரிசி பொரிய பொரிய கலர் மாறிக்கிட்டே வரும். இந்த மாதிரி பாருங்க, எல்லா அரிசியுமே பொரிஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தட்டுக்கு கொட்டிடலாம். வாணலியிலேயே வச்சிருந்தா அடியில தீஞ்சு போன மாதிரி ஆயிடும் வாணலோட சூட்டுக்கு. அதனால தட்டுக்கு கொட்டிடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம் நைஸா. பாருங்க, பொடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் மரமரன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல நைஸ் ஆகாது, கொஞ்சம் மரமரன்னு தான் இருக்கும் இது வறுத்தரிசின்றதுனால. இப்போ வாணலியில 1 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். எந்த கப்ல நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்லயே தான் வெல்லமும் தண்ணியும் சேர்த்திருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை நம்ம வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே வாணலிய நல்லா கழுவிட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். அதே கப்லயே அந்த 3 கப் தண்ணியும் இது மாதிரி கொதிச்சு வந்ததும் நம்ம அந்த வறுத்த அரிசி பொடிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி இல்லாம கிளறிக்கலாம். 2 நிமிஷத்திலே நல்லா கெட்டி ஆயிடும். குறைஞ்ச தீயில வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி, அதுதான் ரேஷியோ. நம்ம ஆல்ரெடி 3 கப் தண்ணி ஊத்திட்டோம். இப்போ நம்ம வெல்லம் தண்ணியை சேர்த்துக்க போறோம். இது போல கெட்டியானதும் நம்ம வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாம கலந்து விட்டுறலாம். அடுப்பு குறைஞ்ச தீயிலேயே இருக்கட்டும். இதோட ஒரு 6 ஏலக்காய பொடி பண்ணி சேர்த்திருக்கேன். வெல்லம் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்திலேயே மறுபடியும் இது போல நல்லா கெட்டியாயிடும். கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இத ஆற விட்டுறலாம். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்ல. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சுக்கலாம். ஒரு முழு தேங்காயும் நான் துருவி எடுத்திருக்கேன். அத இது போல ஒரு தட்டுல பரப்பி வச்சிருங்க. கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு இந்த தேங்காய் துருவல்ல இது போல ஒத்தி எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பா இருக்கும்போது கொஞ்சம் இலகன மாதிரி தான் இருக்கும் உருண்டை பிடிக்கும் போது. ஆனா நம்ம உருண்டை பிடிச்சு வச்சதுமே ஆற ஆற அது இறுகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ரொம்ப ஆற விட்டு நீங்க உருண்டை பிடிக்காதீங்க. உங்க வீட்லயும் ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்தா கண்டிப்பா ஒரு டைம் நீங்க இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. வாயில வச்சதுமே கரைஞ்சிடும். ரேஷன் அரிசியில தான் செஞ்சோன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சூப்பரான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல 3 ஆப்ஷன் வரும். அதுல ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.